இந்தியாவில் கூடிய விரைவில் OnePlus Nord CE6 மற்றும் OnePlus Nord CE6 Lite அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம OnePlus Nord CE6 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே சைனாவில் வேறு பேரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை தான் இப்போ ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த OnePlus Nord CE6 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, மேலும் என்ன ப்ரைஸுக்கு வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் அதில் தாங்க. சைனாவில் வந்து OnePlus Turbo 6V அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனை தான் வந்து இந்தியாவில் OnePlus Nord CE6 அப்படிங்கிற பேரில் வந்து கொண்டு வர போகிறாங்க. முதல்ல இந்த ஃபோனோட பில்டை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் சைடில் உள்ள ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான், பேக் சைடில் உள்ள கேஸும் பிளாஸ்டிக் தான். மற்றபடி இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் இருக்கிற ஐபி ரேட்டிங், அதாவது இந்த ஃபோனுக்கு 4 ஐபி ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதாவது IP66, IP68, IP69 மற்றும் IP69K அப்படிங்கிற 4 ரேட்டிங் இருக்குது. ஆனால் ஹெவியான மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனாலும் இந்த விதமாக பிரச்சனை ஆகாது. மற்றபடியாக MIL STD 810H அப்படிங்கிற மிலிட்ரி ஸ்டாண்டர்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ பில்ட் குவாலிட்டி கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்த ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளே பற்றி பேசலாம். டிஸ்பிளே பொறுத்தவரையும் சைனாவில் 6.78 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் இது வந்து 6.8 இன்ச்சுக்கான டிஸ்பிளேயாக மாறும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. இந்த டிஸ்பிளேக்கு நமக்கு 144 ஹெட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதாவது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டாக தராங்க. அதாவது 16, 90, 120 மற்றும் 144 ஹெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் PWM டிமிங் சப்போர்ட், DC டிமிங் சப்போர்ட்லாம் இருக்குது. டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்காக நமக்கு ஆப்போ ஷீல்டு கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அடுத்தாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 4 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது 2.5 GHz ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்கா Adrenoட 810 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸருக்கு 62,000 ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 44 மார்க்கும் B கிரேடும் கிடைக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து இன்ட்ரோல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ், சில ஹெவியான கேம்ஸ் கூட விளையாடலாம். அது மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கும் ஓரளவு நல்லா டீசெண்டாகவே இருக்கும். மற்றபடி ரொம்ப ஹார்ட் கோரான கேமராக இருந்தீங்கன்னா ஹெவியான செட்டிங்ஸில், அதாவது அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்லாம் வச்சு அந்த அளவுக்கு விளையாட முடியாது. மற்றபடி டீசெண்டான ஒரு செட்டிங்ஸில் வச்சு விளையாடலாம் கேம்ஸ்லாம். மற்றபடி சைனாவில் என்ன ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரேம் டெக்னாலஜியை பொறுத்தவரை நமக்கு வந்து சைனாவில் LPDDR 4X ரேமும் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியா பொறுத்தவரையும் இந்த LPDDR 5X ரேமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி லான்ச் டைமில் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த ஃபோனோட வாய்ஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 16 பேஸ் பண்ண Oxygen OS 16 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பற்றி இப்போதைக்கு கிளியராக தெரில. மற்றபடி ஆஸ் யூஷுவல் இந்த ஃபோன்லேயும் சில AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அடுத்த கேமராஸில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் வந்து பேக் சைடில் 2 கேமரா இருந்துச்சு. இங்கேயும் பேக் சைடு 2 கேமரா தான். ஆனால் சைனாவில் மொதல் கேமரா 50 மோசக்கான மெயின் கேமரா, ரெண்டாவதாக 2 மோசக்கான ஒரு மோனோக்ரோம் சென்சர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது பேக் சைட் கேமரா கொஞ்சம் மாற்றுறாங்க. அப்படி பார்க்கும்போது மொதல் கேமரா 50 மோசக்கான மெயின் கேமராவாக இருக்குது. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 8 மோசக்கான அல்ட்ராவைட் கேமரா வந்து இந்தியாவில் கொடுக்க போகிறத சொல்கிறாங்க. ஸோ நமக்கு சைனா 2 மோசக்கான மோனோக்ரோம் சென்சரை எடுத்துட்டு இந்தியாவுக்கு வரும்போது 8 மோசக்கான அல்ட்ராவைட் சென்சராக அது மாறுது. ஆனால் சைனாவில் இந்த பிரைமரி கேமராக்கு என்ன சென்சர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது சோனியோட LYT அப்படிங்கிற சென்சார் கேட்டகரியில் வரும் எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு நியூஸ் படி பார்க்கும்போது LYT 600 சென்சராக இருக்கலாம் சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் வருது. ஸோ இது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடியாக செல்ஃபி கேமராலேயும் ஒரு மாற்றங்கள் இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா, சைனாவில் 16 மோசக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது இது அப்படியே அப்கிரேட் பண்ணி 32 மோசக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவாக இந்த ஃபோன் வரும். ஸோ அதனால் கேமராஸை பொறுத்தவரையும் நமக்கு சைனாவில் லான்ச் பண்ண OnePlus Turbo 6V கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கூட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும் கேமரா செக்மெண்ட்டில். அது மட்டும் லோ லைட் கேட்டகரியிலும் கூட கொஞ்சம் பெட்டராக செயல்படும். ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. மற்ற சென்சார்ஸ் இந்த ஃபோனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது அது நமக்கு IR சென்சரும் தராங்க. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள டிவி, AC மாதிரியான விஷயங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஃபோன் மூலமாக. அதே ஆடியோஸை பற்றி பேசும். இந்த ஃபோனில் நமக்கு வந்து USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் நமக்கு இந்த ஃபோனில் 5Gக்கான SNS சப்போர்ட், Dual 4Gக்கான VoLTE, Bluetooth 6.0, Dual Band GPS, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது NFC இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. மற்றபடி USB Type-C வெர்ஷன் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு 2.0 போர்ட்டாக இருக்குது. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பெரிய லெவலில் ஃபாஸ்ட்டாக இருக்காது. அடுத்த சேஞ்சஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி செக்மெண்ட்டில் வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சைனாவில் வந்து OnePlus Turbo 6Vல 9000 mAh பேட்டரி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருந்துச்சு. இந்தியாவுக்கு வரும்போது இந்த ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் குறையும் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 8000 mAh பேட்டரி இருக்க போது. ஸோ இந்த ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்குமே ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் நமக்கு வந்து இந்த பேட்டரியில் ஒரு 1000 mAh வந்து கொஞ்சம் குறையுது சைனா
சைனா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சைனா லான்ச் பண்ண ஒன் ப்ளஸ் டர்போ 6V கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து டிஸ்பிளேல கொஞ்சம் குட்டி மாறுதல் வரும். ஸோ எதிர்பார்க்கப்படுது சைஸில் மட்டும். அதுமாதிரி ரேம் டெக்னாலஜியில் வேணால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கேமராவில் கன்ஃபார்மாக வந்து சென்சார் மாறுதல் இருக்குது. ஒரு பெரிய அப்கிரேட் இருக்குது சைனா மாடலில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேட்டரிஸை ஒரு குட்டி டவுன் கிரேட் இருக்குது. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸோட இந்தியாவில் இந்த ஒன் ப்ளஸ் நாட் CE6 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ப்ரைஸிங்கை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஒரு 35,000 செக்மெண்ட்டுக்கு உள்ளே வரும்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் இப்போதைக்கு வருது. ஸோ நீங்கள் இந்த ஒன் ப்ளஸ் நாட் CE6 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபோன் வந்து ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் இதை வந்து பைண்ட் லிங்க்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது போக வந்து இதை பற்றின சேஞ்சஸும் வந்து கமெண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் டெக் தமிழுக்காக மற்றொரு சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.